அருந்ததீர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு என்பது சமூக நீதியினுடைய வடிகால் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு சமூக நீதிக்கான தீர்ப்பு. அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை இயற்றிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். இந்த இடஒதுக்கீடு பட்டியலினத்துக்குள்ளேயே கடைக்கோடியில் இருக்கின்ற மக்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது ஏற்கனவே பஞ்சாபில், ஹரியானாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் வழங்கப்பட்டு அது உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தாலும் தடை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு வலுவான இடஒதுக்கீடு இருக்கிறது என்கிற இடஒதுக்கீடாக இருக்கிறது என்பது உண்மையாக பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் எத்தகைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த சட்ட சிக்கல்களுக்கும் உள்ளாகாமல் அதே நேரத்தில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கினார்கள். உண்மையாகவே அவர் கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை செய்யவில்லை. மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒப்பிடும் பொழுது அருந்ததீர் மக்களுடைய வாக்கு வங்கி அவ்வளவு பெரிதாக இல்லை. அருந்ததீர் மக்களுடைய வாக்கு வங்கி என்பது மற்ற தேவேந்திர வேளாளர், ஆதி திராவிடர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால் அருந்ததீர் வாக்கு வங்கி குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட இவர்களுக்கு இந்த சமூக நீதி சென்று சேரவில்லை என்பதை புரிந்து கொண்டு இவர்களுக்கு கண்டிப்பாக நாம் வழங்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த ஒரு கோரிக்கை கலைஞர் அவர்கள் அந்த பாராட்டு விழாவில், நாங்கள் நடத்திய பாராட்டு விழாவில் சொன்னார். இந்த உள்ஒதுக்கீடு கோரிக்கை எனக்கு நானே வைத்துக்கொண்டு நானே வெற்றி பெற்ற கோரிக்கை. அதாவது சாதாரண திமுக தொண்டனாக இருந்து முன்வைத்த எனக்கு நானே முன்வைத்த கோரிக்கை, நான் முதலமைச்சரான பிறகு அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாளை என்னுடைய வாழ்க்கையினுடைய பொன்னாளாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த உள்ஒதுக்கீடு சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் மசோதாவாக இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த அவைக்கு கலைஞர் அவர்களால் வர முடியவில்லை. உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நிலைமையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் இந்த இடஒதுக்கீடு காலதாமதமாகிவிடக்கூடாது, 2009 கல்வியாண்டிலேயே இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த கல்வியாண்டிலேயே வரவைப்பதற்காக மார்ச் மாதம் சட்டப்பேரவையிலே அதை மசோதாவாக தாக்கல் செய்து ஏப்ரல் மாதம் 2009 அதை சட்டமாக மாற்றினார்கள். அதனால்தான் அந்த கல்வியாண்டிலே குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் தான் மருத்துவக் கல்லூரிகளே சேர முடிந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் உள்ஒதுக்கீடு வந்த பிறகு 5 பேர் என்கிற நிலைமை மாறி 60 பேர் இன்றைக்கு ஆண்டுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்ஜினியரிங் கல்லூரிகளிலே ஒரு ஆண்டுக்கு 120 பேர் தான் சென்று வர முடிந்தது. இன்றைக்கு 1125 பேர் என்ஜினியரிங் கல்லூரிகளில் சேர முடிகிறது. சட்டக் கல்லூரிகளில் வெறுமனே 6 பேர் மட்டும்தான் 2008 சேர முடிந்தது. ஆனால் 2009 70 பேர் சட்டக்கல்லூரியில் அருந்ததீர் மாணவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய சமூக நீதிக்கான புரட்சி. இந்த புரட்சியை எந்த தலைவராலும் செய்ய முடியாது. அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை அவருடைய புதல்வர் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் சரியான வழக்கறிஞர்களை வைக்காமல் சரியாக வழக்கை நடத்தாமல் அது தோல்வியில் முடிந்தது. அதுதான் கண்கூடாக பார்த்தோம் பஞ்சாபில், ஹரியானாவில், ஆந்திராவில். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து இதற்கென்றே தீவிரமாக ஒரு முன்முனைப்பு எடுத்து சேகர் நாத் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வழக்கறிஞரை கொண்டு மிகச் சிறப்பாக வழக்கை நடத்தி அதில் வெற்றி கண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஆகவே இந்த இடஒதுக்கீடை பாதுகாத்த பெருமை நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 60 லட்சம் அருந்ததியர் மக்களின் சார்பாக அவரை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். விரைவில் அவருக்கான ஒரு பாராட்டு விழாவை ஆதித்தமிழர் கட்சி சார்பில் நாங்கள் நடத்த உள்ளோம். அதற்காக முதல்வர் ஐயா அவர்களிடம் நாங்கள் தேதி கேட்டிருக்கிறோம். அவரும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். ஆகவே விரைவில் தமிழக அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற பாராட்டு விழா ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.